அடுத்ததாக நமது தமிழாசிரியர் உதயகாந்தன் அவர்கள் பேசுவார். ஏனுக்கும் தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி என ஈன்ற தந்தைக்கும் மக்கள் இளமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் சிறுதல வேணும் நலன் கிடைக்கும் என்றால் செத்தோடைய நாள் எனக்கு தீநாளாகும் என்று சொன்ன பாரதிதாசனை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நமக்குள் இருக்கும் நமது எதிரிகளை நான் உங்களிடம் அடையாளப்படுத்த போகிறேன். என்ன சார், நமக்குள் நாம் எதிரியா என்ற ஒரு வினா உங்களிடத்தில் ஏற்படலாம். அந்த எதிரிகளை வரிசைப்படுத்துகிறேன். தூக்கம் முதல் எதிரி, இரண்டாவது எதிரி சோம்பேறித்தனம், மூன்றாவது எதிரி அயர்வு, நான்காவது எதிரி சோர்வு. இந்த 4 எதிரிகளை அழித்தால்தான் வெற்றி என்ற பாதையில் நாம் சரியான வழியில் பயணிக்க முடியும். தனக்குள் இருக்கும் எதிரிகளை அழித்தால்தான் வெற்றி என்ற பாதையை பயணிக்க முடியும். நேரத்தை ஒத்திவைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் யாரோ ஒருவர் நமது வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாளை என்று தள்ளி போடும் நாளெல்லாம் பிறருக்கு வசந்த காலமாய் வருகிறது. பரீட்சைக்கு நாள் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்று கருத்து இன்னும் சில பேர் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்லுங்கள் ஆசைப்படுகிறேன். நீங்கள் தான் தேர்வை நெருங்க வேண்டுமே தவிர தேர்வு உங்களை நெருங்கக்கூடாது. தேர்வு வரட்டும், படித்துக் கொள்ளலாம் என்பது போர்க்களத்திற்கு முரசறிந்த பிறகு ஆயுதம் தேடி உலைக்களத்திற்கு ஓடுவதைப் போல நீங்கள் அறிந்து கொண்டதை தொகுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வகைப்படுத்திக் கொள்ளுங்கள். கற்றது குறைவாக இருக்கலாம், தொகைப்படுத்தி வகைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் களத்திற்கு வந்த பிறகு கத்தியை தீட்டக்கூடாது. விடாமுயற்சியை கடல் அலைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள். கடமை தவறாமையை கதிரவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். உத்வேகத்தை காற்றிடம் கற்றுக்கொள்ளுங்கள். சுறுசுறுப்பை எறும்புகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அரசு பணியை பெற வேண்டும் என்றால் எங்கள் ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்து.